பிரியமானவர்களே, எபிரேயர் 4:16 பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வந்திருக்கு. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவுன்னு இருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா, இது வரைக்கும் பிரதான ஆசாரியன் மட்டும்தாங்க அந்த பரிசுத்த இடத்துக்கு போக முடியுமாங்க, தேவனோடு கிட்டி சேர முடியுமாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அவன் போய் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போக முடியுமாங்க. மற்ற பொது ஜனங்கள்லாம் வெளியே இருந்து வேடிக்கை தான் பார்ப்பார்களாங்க. மற்ற ஜனங்களுக்காக அந்த பிரதான ஆசாரியன் போவானாங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தது நிமித்தம் நமக்கு என்ன நடக்குதா, அந்த நமக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த அந்த திரையை அவர் ரெண்டாக கிழிச்சிட்டாராங்க, அவர் ரெண்டாக அகற்றிட்டாராங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியனாய் அவர் பிதாவின் இடத்துல போய் வலது வருஷத்தில் உட்கார்ந்து நாம் பிதாவின் இடத்தில் கிட்டி சேரக்கூடிய கிருபையை நமக்கு வழங்குகிறாங்க. ஏற்ற சமயத்தில் எந்தெந்த சமயத்தில் நமக்கு கிருபை வேணும், எந்தெந்த சமயத்தில் பதில் வேணும், எல்லாவற்றையும் இப்பொழுது நம்ம தைரியமாக இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பிதாவின் இடத்துல நம்ம தைரியமாய் பெற்றுக்கொள்கிறோமாங்க. ஆனால் முன்னாடி அந்த பழைய காலங்களில் இந்த காரியம் நமக்கு கிடைக்கவே இல்லைங்க. சிலுவைக்கு பிறகுதாங்க நம்ம பிதாவோடு கிட்டி சேர்கிறோம். யார் மூலமானா கிறிஸ்து மூலமாகங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.